பாருங்கள் சார். இப்போ இங்கே சுவிட்ச் இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே வரும் பாருங்கள். இதில் வந்து பவர் லோ, மீடியம், ஐன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லோ வச்சு ஐ, மீடியமு லோ. இப்போ நம்ம மீடியம் வச்சுக்கலாம், மீடியம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட்ஸ், சீலிங் செகண்ட்ஸ் இவ்வளோனா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பாட்டில் தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு இப்போ மீடியம் வச்சுக்கிறோம். ஒரு 1.1 வைக்கலாம். 1.1 வைக்கலாம். இது வந்து கவுண்டர் ரீசெட் பண்ணிட்டு ஆகிப்போச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஒரு கவுண்ட்டு, ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணால் 2 கவுண்ட், அதாவது 2 பாட்டில் 3 பாட்டில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸர் வரும், அப்போ நின்னப்போ ஒரு பஸ்ஸர் வரும். ரெண்டாவது பஸ்ஸர் வரும்போது நீங்கள் எடுத்துடணும். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஒரு பஸ்ஸர், ரெண்டாவது வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ரெண்டாவது பஸ்ஸர் இப்படி வரும். அப்புறம் வேணால் ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ நம்ம ஜஸ்ட் இதில் தண்ணி ஊற்றிக்கிறோம், ஆல்ரெடி பேட் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம சீல் பண்ணுறோம் பாருங்கள். ஜஸ்ட்டு இது வச்சாச்சு. இப்போது இது மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு படுத்திக்கலாம் பாருங்கள் சார். நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா பாட்டில் நம்ம இந்த பாட்டில் திக்னஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் 1 வச்சுக்கிறேன். நீங்கள் லோ வச்சிங்கன்னா இந்த இதை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி வரும். அதே மீடியம் இருக்கிறதுனால 1 போதும். சப்போஸ் உங்களுக்கு பாட்டில் திக்னஸ் இல்லைன்னா 1 கூட வேணாம், ஒரு 0.8 வச்சுக்கோங்க மீடியமில். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க சார். ஓகேவா பாருங்கள். ஸோ சீலாக இருக்கு பாருங்கள், லீக் இல்லை. Thank you.